அபார்ஷன் கருக்கலைப்பு. கருக்கலைப்புன்னு வந்து எல்லாருமே செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. கருக்கலைப்பு வந்து சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டது, ரைட். யாருக்கு இது வந்து அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் பசங்க, மைனர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடையாது கருக்கலைப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு மைனர் பெண்ணாக இருக்கும் ஒரு ஒரு மைனர் பெண்ணுடன், மைனர் வயசுக்குன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன் அவள் சம்மதமின்றியோ சம்மதம் இல்லாமலோ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா புணர்வு செய்தால் அவர் போக்சோ ஆக்டில் வந்துடுவார். சரியா? இப்போது அதன் மூலமாக அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பம் இப்படி தானே கர்ப்பம் அடையணும். கர்ப்பம் அடைஞ்சு அந்த கருக்கலைப்பு செய்வது தான் வந்து தடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்து வந்து வழக்குக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்று. இப்போது அந்த மைனர் பெண்ணோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம், அப்போ அந்த பெண் வந்து குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னா, அந்த மைனர் பெண்ணுக்கு யாரும் கர்ப்பத்தடை செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. ஆனால் இதற்கான உத்தரவை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி தான் வந்து அந்த உத்தரவை பெற வேண்டும். நீதிமன்றம் தான் அதை வந்து பார்க்கும். இந்த மைனர் பெண்ணுக்கு அவள் சம்மதத்துடன் இது நடந்ததா, இல்லை சம்மதமின்றி நடந்ததா, அந்த குழந்தை அந்த மைனர் பெண்ணோட எதிர்காலத்தை பாதிக்குமா என்பதை பார்த்து தான் வந்து உங்களுக்கு அபார்ஷனுக்கான அனுமதி வந்து நீதிமன்றங்கள் அளிக்கும்.